Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஹாஸ்டல் தினங்கள் அத்தியாயம் 5. கான்கிரீட் பாதி காய்ந்த படிகளில் ஆங்காங்கே தண்ணீர் சதுரங்கள், பலகைகள், இவைகளை கோவிந்தராவ் சாமர்த்தியமாக சப்தமில்லாமல் கடந்து செல்ல அவன் வேகத்துக்கு ஈடு கொடுப்பது கஷ்டமாக இருந்தது. முன்னமே இந்த பாதையில் வந்திருக்க வேண்டும். என்ன கோவிந்தராவ், எங்கே போகிறோம் என்றான் குதிகால் படாமல் தாவிக்கொண்டு. சத்தம் போடாமல் வா, சத்தம் போட்டால் பட்சி ஓடிடும். என்ன பட்சி? நீ பாரு. கட்டி முடிக்காத ஹாஸ்டல் கட்டிடத்தின் சுவரில், வாஷ் பேசின் பீங்கான்களில் மேல் ஒட்டியிருக்கும் காகிதங்கள் உரிக்கவில்லை. பாத்ரூம்களில் இன்னும் முழு குழாய்கள் வைக்கவில்லை. எல்லாமே பாதி பாதி. இங்கே கட்டிட வேலைக்காரர்களை தவிர வேறு யாரும் வர வாய்ப்பில்லை. கோவிந்தராவ் 3ஆம் மாடியில் ஒரு கோடியில் போய் லேண்டிங் போன்ற பகுதியில் நின்று கொண்டு வந்து பாரு என்று சைகை செய்தான். கீழே காட்டினான். அவனை மெல்ல அணுகிய போது ஒரு கட்டிட வேலைக்கார இளைஞன் ஒரு சித்தாள் பெண்ணை பாத்ரூம் மூலையில் மடக்கியிருந்தான். அந்த பெண் கண்ணை மூடிக்கொண்டு, யார் யாரும் வராங்க, வாங்க தோப்பாண்ட போயிடலாம். யாரும் வரமாட்டாங்க. கோவிந்தராவ் மிகவும் மௌனமாக, மிகவும் சுவாரஸ்யமாக அதை கவனித்து கொண்டிருந்தான். நடராஜன் முகத்தை வாங்கி கொண்டு இன்னும் நன்றாக தெரிகிற கோணத்துக்கு திருப்ப சித்தாளியை கோவிந்தராய் தக்க சமயத்தில் திக்லக் என்று நெருப்பு குச்சி கிழிக்கிறார் போல் சப்தமிட்டான். அவர்கள் இருவரும் எந்த பக்கத்திலிருந்து சப்தம் வருகிறது என்று தெரியாமல் சட்டென்று பதறிப்போய் அந்த பெண் அத்தனையும் வாரி சுருட்டி கொண்டு படிகளை 4 தாவி ஓடிய போய்விட்டாள். இந்த பாரு, யாரும் இல்லை என்று காதலன் பட்டை டிராயருடன் வெளியே வந்து அவளை துரத்துவதற்குள் அவள் படியிறங்கி ரயில்வே ஸ்டேஷன் வரை போய்விட்டாள். கோவிந்தராவ் சப்தமில்லாமல் சிரித்தான். இருவரும் படியிறங்கி கட்டிடத்தை விட்டு வெளியே வர, எங்கூட சேர்ந்தா மாதிரி பார்க்கலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. பொன் குழந்தை இருக்கேன், கனகதுர்கான்னு பேர். நான் எல்லாம் 19 வயசில் பார்த்தாச்சு. நீ பார்த்துருக்கியா? இல்லை என்றான் தயக்கத்துடன். இப்படியா இருக்கும்? ஏன் கை நடுங்குது? தள்ளிட்டு போனது என் ரூமில் இருந்து தெரிஞ்சது. பாவம், அவங்க பாதியில் நிறுத்திட்டான். டான்ஸ் வர்றியா? டான்ஸு? அடுத்த வாரம் எக்மோர் ரயில்வே இன்ஸ்டியூட்டில் ஒரு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரன்ஸு. பேப்பர் பார்க்கலையா நீங்கள்? டான்ஸுடா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கோவிந்தராவ். பணம் அப்புறம் பார்த்துக்கலாம். கம்பெனி இஸ் இம்பார்ட்டண்ட். நீ வா, தமாஷு. கோவிந்தராவ் போகிற போக்கில் ஐயர் டப்பாவில் ஒரு சோப்பு பெட்டி, ஹேர் ஆயில், சீப்பு, ஷூ லேஸ் என்று வாங்கி கொண்டு ஒரு பாக்கெட் சாக்லேட் நடராஜனுக்கு வாங்கி கொடுத்தான். ரூமுக்கு வா, சென்குப்தாவை பற்றி சொல்கிறேன் என்றான். எப்போது என்று சொல்லவில்லை. சென்குப்தா என்று அவன் சொன்னது மாதவியை பற்றித்தான் இருக்க வேண்டும் என தோன்றியது. ஏனோ அது வயிற்றை சங்கடம் பண்ணியது. ஐயர் வழுக்கை தலையை தடவி, பார்த்தா டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கிறாரு, 4 டாக்டர். என்ன ஐயர், எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்? வடா போகிரி, பழைய பாக்கிய தீர் முதல்ல. எங்கே போகிற நீ? நான் எங்கே போகிறேன்? மற்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்த வாரம் சேர்ந்து கொள்ள முதல் வருஷம் துவங்கிவிட 2-3 வகுப்புகள் நடைபெற்றன. அதிகம் உற்சாகமில்லை. எல்லா மாணவர்களும் அட்மிட் ஆகும் வரை எதுவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எலக்ட்ரிக்கல் லெக்சரரே சொல்ல அவருக்கு கை நடுங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தான். லைப்ரரியில் ஒரு முறை ப்ரொஃபஸர் சென்குப்தாவை சந்தித்தான். 7-8 புத்தகங்களை ரெஃபரன்ஸிலிருந்து எடுத்து மேஜை மேல் வைத்து குறிப்புகள் எடுத்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் சார் என்றதற்கு அவனை நிமிர்ந்து பார்த்து, மார்னிங். டு மீ எ ஃபேவர். வாட்ஸ் யுவர் நேம்? நடராஜன் சார். இந்த கவரை வீட்டுக்கு போய் மாதவியிடம் கொடுத்துரு, நல்ல பையன் என்றார் ஆங்கிலத்தில். நடராஜன் அதை வாங்கி கொண்டு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு சென்று அதன் பித்தானை அழுத்திய போது ஒரு மாதிரி உடல் பூரா பூச்சி பறக்கிறார் போல் இருந்தது. கதவை திறந்து மாதவியின் புன்னகையை அத்தனை கிட்டத்தில் பார்க்கப் போகிறோம் என்றுதான் இதயம் 1, 3, 5 என்று விட்டு துடித்தது. கதவு திறந்து எஸ் என்றது. யார் என்றால் கஜராஜ். லுக் இஸ் ஹியர். இங்கே எதுக்கடா வந்த சோமாரி? ப்ரொஃபஸரு. அவன் பளபளவென்று தலைவாரி கொண்டு முண்டா பனியன் போட்டுக்கொண்டு மீசைக்கு நெய் தடவி இருப்பான் போல ட்ரிம்மாக இருந்தான். இங்கே எதுக்குறா வந்த? பீட் அவுட். ப்ரொஃபஸர் வந்து இதை கொடுத்துட்றேன், நீ ஹாஸ்டலுக்கு போடா, இங்கெல்லாம் வரக்கூடாது தெரியுமில்ல. ஹூஸ் இட் கஜராஜ்? நோபடி மாதவி, ஜஸ்ட் அ நோபடி. போடா, பீட் இட்.
அவனிடமிருந்து அந்த உரையை பிடுங்கிக் கொண்டு கதவை நடராஜனின் முகத்தில் முன் அரைந்து சாத்துவதற்கு முன் மாதவி உள்ளே இருந்து வருவது கொஞ்சம் தெரிந்தது. சற்று நேரம் வாய்ப்படியிலேயே காரணம் இல்லாமல் காத்திருந்து விட்டு கஜராஜை புடனில் அறிவாளால் சீவ வேண்டும் போல் ஆத்திரத்தை விழுங்கிவிட்டு ரூமுக்கு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கடிதம் எழுதினான். மின்னுவை பற்றி விசாரிக்கலாம் என்றால் ஏதாவது தப்பாக எண்ணிக்கொள்வார்கள் என்று தோன்றியது. மின்னுவின் பள்ளிக்கூட அட்ரஸ்க்கு எழுதலாம் என்று ஒரு கடிதத்தை ஆரம்பித்தான். மாதவியை பற்றிய விஷயங்களை இப்போதே சொல்லலாம். அதற்கு முன் கோவிந்தராவிடம் சொல்லிவிடலாம் என்று தோன்றியது. ராத்திரி அவன் அறைக்கு சென்று சொன்னதில் கோவிந்தராவ், பார கசராசை அவள் பார்க்க கூட மாட்டான், வீட்டு வேலைக்காரன் மாதிரி உபயோகம். கசராசு குழந்தைக்கு பிஸ்கட்டு வாங்கிட்டு வா, தையக்காரங்கிட்ட போய் ரொவிக்க வாங்கிட்டு வா, இப்படி சூக்கட்டு வா. இது பைத்தியக்கார மாதிரி அலையுது. ப்ரொஃபஸரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, கசராசு என் மனைவிக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறான்னுட்டு. ப்ரொஃபஸருக்கு இவன் பேரில் சந்தேகம் வராத கோவிந்தா என்று சப்தம் இல்லாமல் சிரித்துவிட்டு, கசகோலு மேலே யாருக்கும் பொறாமல் வராது, பேர் தான் கஸ்கோலு, மசாலா கிடையாது என்று பயங்கரமாக கண்ணில் தண்ணீர் வர சிரித்தான். நட்டு ப்ரொஃபஸருக்கு யார் மேலே சந்தேகம் தெரியுமா? இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து, கீப் எ சீக்ரெட். எம்பேரில் அந்தம்மா பயங்கரமாக எம்பேரில் தான் லவ். ஒரு நாள் மூன்லைட் டின்னர் போது தனியாக கூப்பிட்டு கோவிந்த் ஐ லவ் யூ என்று சொல்லிச்சு. இஸ் இட்? ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன் சுவாமியே சாட்சியாக சொல்லிச்சு. ப்ரொஃபஸரு, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ப்ரொஃபஸர் பத்தாது என்றான் கண்ணடித்து விட்டு. டான்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே பாரு. அத்தியாயம் 6. வாரம் பூராவும் கஜராஜை சந்திக்கவில்லை. கேன்டீனில் பார்த்தபோது விலகி போனான். ஐயர் டப்பாவில் அவன் வருவதை பார்த்து பின்னால் ஒளிந்து கொண்டான். நடராஜ் பூட்ஸ் மாலை அணிந்து கொண்டு எடுத்த ஃபோட்டோவை ஹாஸ்டல் நோட்டீஸ் போர்டில் கஜராஜ் ஒட்டியிருந்தான். அதன் அடியில் வெல்கம் டமி என்று எழுதியிருந்தது. யாரோ பால் பாயிண்டால் மீசை போட்டிருந்தார்கள். புதிய மாணவர்கள் ஒவ்வொருவராக சேர்ந்து கொண்டு இப்போது ஏறக்குறைய வகுப்பு முழுமையாகிவிட்டது. வடக்கத்தியர்கள் பலர் இருந்தார்கள். சிவராமன் என்றொரு பையன் நடராஜனுடன் கிட்ட பழகினான். சிவராமனை நடராஜனுக்கு பிடிக்கவில்லை. எலக்ட்ரிக்கல் விரிவுரையாளர் சோடை என்பது ஃப்ளமிங்கின் விதியை சொல்லிக் கொடுக்கும்போது அவர் கை நடுங்கியதிலிருந்து தெரிந்து போயிற்று. தெரிந்து கொண்ட உடனே மாணவர்கள் கலாட்டா பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அசிங்கமாக சப்தங்கள் எழுப்பி ஒருத்தன் நேராக போர்டுக்கு வந்து விரிவுரையாளரை கட்டி முத்தமே கொடுக்க ரொம்ப பாவமாக இருந்தது. ஆகிருதி போதாது, கச்சலாக கோணல் மாணலாக பற்கள், ஒன்றரை கண் வேறு. எதற்காக தடிதடியான மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும்? ஏதாவது கடன் தொல்லை, சிஸ்டர் கல்யாணம் என்று ஏழ்மைத்தனமான காரணம் இருக்க வேண்டும். நீங்கள் இம்மாதிரி கூச்சல் விட்டால் நான் கட்டாயமாக நிறுத்த வேண்டியிருக்கும் என்று சிக்கலாக ஆங்கிலத்தில் சொல்ல, வகுப்பு ஹோ என்று சமுத்திர அலை போல இறைச்சலிட விரைவுரையாளர் நிஜமாகவே கண்ணில் நீர்த்திரையுடன் வகுப்பை விட்டு வெளியே போனது பச்சாதாபமாக பரிதாபமாக இருந்தது. ஸ்டாஃப் ரூமில் போய் ஆறுதல் சொல்ல நினைத்தான். வார இறுதியில் கோவிந்தராவ் எழும்பூர் பால் டான்ஸுக்கு அவனை அழைத்து சென்றான். ஸ்டேஷனிலிருந்து சொற்ப தூரத்தில் அந்த இன்ஸ்டிடியூட். வாசலில் பச்சை தட்டி கட்டி 40 வாட் பல்புக்கு ஷேடு இல்லாமல் வெளியே குச்சி மேஜை போட்டு சேரிட்டி பால் என்று ஆங்கிலத்தில் துணியில் எழுதி சோகையாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருத்தர் டிக்கெட் கிழித்து விற்று கொண்டிருந்தார். உடனே உள்ளே ஹால் காலியாக இருந்தது. ஓரத்தில் ஒரு கிழவர் ஹேட் கவிழ்த்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்க, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் போல இருக்கே கோவிந்தா, கூட்டம் அம்மிரும். எனக்கு டான்ஸே தெரியாது கோவிந்தா, எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? ஏதாவது ஆடுறா? கிமி 2 டிக்கெட்ஸ். ஹாய் பீட், கிமி 2 டிக்கெட்ஸ். கோவிந்தராவ் கிராப் வெட்டி கொண்டு சலவைக்கல் மாதிரி சவரம் பண்ணியிருந்தான். பளபளவென்று சட்டை போட்டு கொண்டிருந்தான். நடராஜனுக்கு ட்ரெஸ் சரியாக இல்லை என்பது வெட்கமாக இருந்தது. மேசை அருகில் இருந்த ஆங்கிலோ இந்தியர் கழுத்தில் கருப்பு வௌவால் போல டை கட்டியிருந்தார். பச்சை கண்களால் பார்த்து 2 டிக்கெட் கிழித்து கொடுத்தார். உள்பக்கமாக பிடித்த சிகரெட்டை நெருப்பு பெட்டி மேல் அஜாக்கிரதையாக வைத்து, வேர் ஆர் த கேர்ள்ஸ் என்றார். வாட் கேர்ள்ஸ்? எங்கள் விளம்பரத்தை பார்க்கவில்லையா? உடன் பெண்கள் இல்லாமல் உள்ளே அனுமதிக்க மாட்டோம். 2 பெண்களை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு டிக்கெட் கிடையாது. வா கோவிந்தா, டிக்கெட் பணத்தை திருப்பி வாங்கிட்டு சினிமா போயிடலாம். எனக்கு டான்ஸ் வராது, இப்போ பொண்ணுங்க எங்கே போகிறது? இரு ராசு, அப்படியெல்லாம் விட்டுடலாமா ராசு? அவன் கண்கள் உலவின. ஹேட் கிழவன், காட் பிளஸ், கிவ் மீ 4 அனாஸ் என்றான். கோவிந்தராவ் அவனிடம் போய் ஏதோ பேச அவன் பழுத்த கண்களால் சிரித்து, கம் வித் மீ என்றான்.
அவன் பின்னே தயங்கி செல்ல சற்று தூரத்தில் இருட்டில் சுவர் அருகில் 2 பெண்கள் கவுன் அணிந்து சின்ன கைக்குட்டையால் மூக்கை துடைத்து கொண்டிருந்தார்கள். கோவிந்தராவ் அவர்களை தைரியமாக அணுகுமுன் கிழவனுக்கு பைசா கொடுத்தான். நடராஜன் கிழவனிடத்திலே காத்திருந்தான். அவன் பழுப்பாக சிரித்து, "How about you, son?" என்றான். பைக்குள்ளிருந்து ஒரு அணிலை எடுத்து காட்டி கண்கலங்க சிரித்தான். இதற்குள் கோவிந்தராவ் அந்த 2ஐயும் அழைத்து வந்து விட்டான். "ரீட்டா, திஸ் இஸ் நட்ராஸ். நட்டு, இதான் குட்டி, உன் பார்ட்னரு." அந்த பெண் நடராஜன் அருகில் வந்து நின்று கொண்டு கைக்குட்டையை மூக்கில் துருத்தி கொண்டாள். ரொம்ப சின்னதாக இருந்தாள். கொஞ்சோண்டு மார்பு இருந்தது. அண்டர் ஏஜ் மாலை கவுன் போட்டு கொண்டாந்துட்டான் கேவன். "பரவாயில்ல, நல்ல தடவு, ஒன்றும் பண்ணாது" என்றான் கோவிந்தா. நடராஜன் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த பெண்ணை பார்த்தான். தக்காளி சிவப்பில் லிப்ஸ்டிக், திட்டு திட்டாக பவுடர். "யூ டான்ஸ்?" என்றாள். "சும்மா அது கூட எல்லாம் பேசாதரா. ஒவ்வொன்றுக்கும் ரூபா கிட்டால் தராத. ரூபா தனியாக கொடுத்தாச்சு." நடராஜனுக்கு இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது மர்மமாக இருந்தது. கூட்டம் சேர ஆரம்பித்ததும் கோவிந்தராவ் அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல மரப்பலகை வேய்ந்த தரையில் எல்லாரும் நடப்பது கேட்டது. கோடியில் ஒரு வாத்திய கோஷ்டி உரையை உருவி தயார் பண்ணி கொண்டிருந்தார்கள். சாக்ஸஃபோன் பெட்டியிலிருந்து விடுவித்து முழுசு பண்ணி பீப் என்று ஊதி பார்க்க கருப்பு கோட்டுக்காரன் மைக்கை ஹலோ செக் என்று சோதித்தான். சுமார் 10-15 பேர் சேர்ந்ததும் ஜிம் ரீவ்ஸ் பாட்டு ஒன்றை வாசிக்க ஒரே ஒரு ஜோடி ஒருத்தருடன் ஒருத்தர் பசை போட்டு ஒட்டிக்கொண்டு ஆடத் துவங்க நடராஜன் கையை அந்த பெண் பிடித்து கொண்ட போது உள்ளுக்குள் புலகாகிதம் மின்சாரம் கலந்து பரவியது. அந்த பெண் "கெட் மீ a drink" என்றது. நடராஜன் மின்னுவுக்கு இத்தனை விரைவில் துரோகம் பண்ணுவோம் என்று எதிர்பார்க்கவில்லை. அவள் கை அப்படி ஒன்றும் பட்டதாக இல்லை. மின்னு கையோடு ஒப்பிட்டால் ஏதோ கொத்தவரங்காய் வற்றல் போல் இருந்ததும் அதற்கு ஒரு ஆரஞ்சு பானம் வாங்கி கொடுக்க வாத்திய கோஷ்டி இப்போது ராக் அரவுண்ட் த கிளாக் வாசிக்க துவங்க கோவிந்தராவ் கொடுத்த காசுக்கு தக்கா புக்கா என்ற ஒரு விதியும் இல்லாமல் ஆடினான். அந்த ஜோடி நடனப்பள்ளி ஆசிரியர்கள் போலும் ஒருவரை ஒருவர் சுழற்றி பந்தாடுவது போல ஆட கோவிந்தராவும் தன் நடன முயற்சிகளை புறக்கணித்து விட்டு வட்டமாக எல்லாரும் சேர்ந்து கொள்ள நட்ட நடுவே அவர்களை ஆடவிட்டு கைதட்டினார்கள். நடராஜனை அந்த பெண் துறந்து விட்டு மற்றொருவனிடம் சிரித்து பேசிக்கொண்டு காணாமல் போய்விட்டது. நடராஜன் ஒதுங்கிய கொண்டு அவர்கள் ஆடிய பைத்தியக்கார நடனத்தை சுவாரஸ்யம் இல்லாமல் கவனித்து கொண்டிருந்தான். இப்போது பேருக்கு பேர் வேறு லயத்தில் ஆடினார்கள். எவ்விதமான ஒற்றுமையும் இல்லை. ஒரு கட்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக ரயில் வண்டி வேலை போல ஓடினார்கள். பலர் பியர் குடித்தார்கள். கோவிந்தராவ் திடீரென்று தோன்றி, "நடராசு, போலாம் வா, எங்கே உன் பொண்ணு? தார பார்த்துட்டியா?" கோவிந்தராவுடன் இருந்த பெண் தள்ளாடி கொண்டிருந்தது. "நான் ரீட்டாவை ராயபுரத்தில் கொண்டு விட வேண்டும், நீ ஹாஸ்டல் போ" என்று சொல்லிவிட்டு ராயபுரத்துக்கு எதிர் திசையில் அவளை இருட்டில் அழைத்து கொண்டு செல்லும்போது அவள் பிளவுஸை நீக்கி மார்பை பிடித்து பார்க்க ரொம்ப முயன்றான். அந்த பெண் இதற்கெல்லாம் பழகினவள் போல, "லேட்டர் கோவிந்தா, லேரா" என்றாள். நடராஜன் கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கொண்ட போது கோவிந்தராவ் எப்படி திரும்பி வரப்போகிறான் என்று யோசித்தான். பொறாமையே இருந்தது. தன் கூட அந்த பெண்ணை சிதறவிடாமல் கெட்ட காரியங்கள் செய்திருக்கலாம் என்று ஆதங்கமாக இருந்தது. அளவு கொஞ்சமாக இருந்தாலும் பெண் தானே. இருந்தும் நல்ல வேளை கற்பை இழக்கவில்லை என்றும் எண்ணினான். தொடரும்.